ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு பலனை பார்ப்போம். துலா லக்னத்திற்கு இப்பொழுது கும்பராசியிலே 5ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார், சனி இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். 6ஆம் இடமான மீன ராசியில சூரியன், புதன், ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 4:05 வரைக்குமே ரோஹிணி நட்சத்திரம். அப்ப இந்த வாரத்துல ஆரம்பிக்கிற முதல் நாள்லயே 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. நம்மளுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய லக்னம் சார்ந்த, லக்னம்னா என்ன, நம்மளுடைய சிந்தனை. அந்த சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்மறையா செயல்படும். இப்போ ஒரு பாசிட்டிவ்க்கு பதிலா நெகட்டிவா செயல்படும். அதனாலதான் 8ல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த டைம்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றோம். இப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு, உச்சமா இருக்காரு. ஆனா சந்திரன் நமக்கு தொழில் கிரகம், 10ஆம் அதிபதி. சந்திரனுடைய அமைப்புல பொருளாதாரத்துக்கு பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனாலும் கூட லக்னம் அப்படின்னு சொன்னா மனசு, உறவுகள், ஆரோக்கியம், இது மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது. இப்ப ஒரு சில விஷயங்கள் அசால்ட்டா இருந்து கீழே உழுகிறது, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அசம்பாவித சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால அந்த ரோகிணி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷம் மாலை 4:05க்கு ஆரம்பிச்சு அந்த இரவு ஃபுல்லாமே அந்த 8ஆம் இடத்துலதான் சந்திரன் இருப்பாரு. மார்ச் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போயிருப்பாரு. அப்ப மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் மாலை 4:46 வரைக்கும் 3-4 பாதங்கள்ல சந்திரன் மாறிடுறதுனால பாக்கியஸ்தானத்துல சந்திரன் போயிடுறாரு. அப்ப பிரச்சனை கிடையாது. செவ்வாய் மாதிரி அன்னைக்கு பலனை அனுபவிப்போம். செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துல, சொந்த நட்சத்திரத்துல கும்பராசியில இருக்கிறதுனால நம்முடைய ஆசை, விருப்பம், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய செயல் திட்டங்கள், இதுக்கெல்லாம் நிறைவேறதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை காட்டுது. அதனால இன்னைக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும், குடும்ப உறவுகளால் குதூகலமும், அதுபோல உறவுகள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கவும் நல்ல நாளாக அமைகிறது. மறுநாள் மார்ச் 18 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:10 மணி. இந்த திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயம் கும்பராசியில இருக்கிறது அல்லவா, அந்த நட்சத்திரத்துலதான் சனியும் சுக்கிரனும் போயிட்டு இருக்காங்க 5ஆம் வீட்டுல. அப்ப ஒரு மூளை உழைப்பு சார்ந்து வேலை செய்றீங்க, ஐடி லைன்ல, கமிஷன் துறையில மற்றும் கலைத்துறையில, உங்களுக்கெல்லாம் இதுல ஒரு புதுசா ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேலை சாதகமாக அமையும். ஆனா அதே நேரத்துல உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இப்ப ராகு எங்க இருக்காரு, மீனராசியில 6ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, புதனும் அங்க 6லயே இருக்காரு. அதனால இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலையில நல்லா செயல்படுவீங்க. அது உற்பத்தி தொழிலானாலும் சரி, மூளை உழைப்பானாலும் சரி. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுப்பார். புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கழிவு பாதைகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள், குடல் இது மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலா பொருளாதாரத்துக்கு நன்மை தரக்கூடிய நாள் தான். அடுத்து மார்ச் 19ஆம் தேதி புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 8:09 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். இப்ப குரு பகவான் நம்மளுக்கு 7ஆம் வீட்டுல பரணி நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, சுக்கிரனும் 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நல்ல விஷயம், நல்ல நாளாக பயன்படுத்தலாம். கல்யாணத்துக்கு,
நாள் வரன் பார்க்கறது, உறுதி பண்ணிக்கிறது மற்றும் குழந்தை பிறப்புகளுக்கான இது, வீட்டுக்கான சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். உறவுகளுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலை தவிர மற்ற தொழிலில் இருப்பவங்க சொந்த தொழிலில் ஒன்றும் பாதிப்பு இல்லை, நல்லா இருக்கும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை, பூச நட்சத்திரம், கடகராசிக்கு சந்திரன் மாறியது 10ஆம் இடத்துல, சனியினுடைய நட்சத்திரம். என்னதான் சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 10ஆம் வீடு செயல்படாது. அதனால 5ஆம் வீடுங்கிறது மறுபடியும் ஐடில்னஸ், சும்மா இருக்கிறது அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, குடும்பத்தோடு குதூகலம், ஒரு கோயில் திருவிழான்னு போகிறது, குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தொழில் சார்ந்து பணவரவு சார்ந்து மந்தமாக தான் இருக்கும். இந்த நாட்களில் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் சனி நட்சத்திரம், சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு நீங்கள் இதை வச்சுக்கலாம். மார்ச் 21ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம், கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ராகுவோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலைக்கு சிறப்பான நாள், தொழிலுக்கு சிறப்பான நாள், பணவரவுக்கு சிறப்பான நாள். அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். வெளிநாட்டு வேலை, பெரிய பெரிய பல்கா கண்டெய்னரில் அனுப்புறது, லாஜிஸ்டிக்ஸு மற்றும் உணவு, உடை, மருந்து சார்ந்த அத்தனை விதமான தொழில்களுக்கும் நன்மை தரும். கம்ப்யூட்டர் சாதனங்கள், அனைத்து விதமான தொழில்கள், ஸ்டேஷனரிஸு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, மருத்துவம் துறை எல்லாத்துக்குமே நல்லா. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்தது மக நட்சத்திரம். மார்ச் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடைசி நாள் மக நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திரன் மாறி விடுகிறார். நமக்கு 11ஆம் இடமான லாபராசியில சந்திரன் வந்துடுறார். கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். கேது 12ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்துறது, நம்மளை நாமளே டென்ஷன் ஆக்கிக்கிறது, வருத்திக்கிறது, அல்லது எதிரிகளுடைய தொல்லையினால நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகள், மறைமுக எதிரிகள் தொல்லைகள், இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு போயிடும். மற்றபடி இந்த லக்னத்திற்கு 7 நாட்களுக்குமே கிரக நிலைகள் நன்றாக உள்ளன. அகம் சார்ந்து சிறப்பாக உள்ளன. புறம் சார்ந்து, அதாவது பொருளாதாரம் சார்ந்து, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் சற்று மந்தமாகவும் மற்ற தொழில்களுக்கெல்லாம் சாதகமாகவும் இருக்கின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.